முதுமலை புலிகள் காப்பகம் உங்களை வரவேற்கிறது. கொஞ்ச நேரத்தில் எனக்கு அள்ளு விடுது காய்ச்சி. வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஒன் விலாக். ஸோ நம்ம சேனலில் ட்ராவலிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ சேனல் புதுசாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டுருங்க. நம்ம சேனலுக்கு லவ் அண்ட் சப்போர்ட் தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. ஸோ இந்த வீடியோ எங்கேருந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா குண்டல்பேட் அப்படிங்கிற ஒரு ஊரில் ஸ்டே பண்ணியிருப்போம். ஸோ அதோட கண்டினியூ வீடியோ தாங்க. ஸோ இந்த ஊர் பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ இன்றைக்கி டே 3. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகா பார்டரை தாண்டி தமிழ்நாட்டுக்குள்ளே முதுமலை ஃபாரஸ்ட் வழியாக மசனகுடி கல்லட்டி அப்படிங்கிற ரோடு வழியாக 36 ஹேர்பின் பேண்டை தாண்டி ஊட்டிக்கு போகிறோம். ஸோ ரொம்ப டேஞ்சரான ரோடு இந்த விளாக் கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும், பிளான் கிடைக்கும். ஸோ சேனல் புதுசாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டிடுங்க. நம்ம சேனலுக்கு லவ் அண்ட் சப்போர்ட் தொடர்ந்து கொடுத்துருங்க. ஸோ வாங்க இன்றைக்கி ஊட்டி போயிட்டு, ஊட்டியில் நம்ம அங்கே ஒரு கார்டன் ஒன்று இருக்குது. ஸோ அந்த கார்டனை பார்த்துட்டு அப்படியே நம்ம ஊருக்கு கிளம்புறது தான் என்னோட விளாக்கு. சரி வாங்க மோட்டோ விளாக் கண்டினியூ பண்ணுவோம். கைஸ், நைட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் தான் ஸ்டே பண்ணோம். சுரபி பாரடைஸ். ஸோ மொத்தத்தில் 7 பேருக்கு 1700 பேசி. ஸோ இந்த ஊர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குண்டல்பேட். சரி அப்படியே மோட்டோ விளாகில் கண்டினியூ பண்ணுறேன். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:30 மணி. ஸோ நேற்று என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, மைசூரில் ஜூவை முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஊட்டிக்கு ஒரு மேப்பை போட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ போகிற வழியில ஒரு 55 கிலோமீட்டர் தாண்டி குண்டல்பேட் அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்து நைட்டு ஸ்டே பண்ணிட்டோம். ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் 1700 ஒரு ஆளுக்கு 250 அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி கடைசியில் 7 பேருக்கு 1700 போட்டு ரூமை போட்டாச்சு. 2 ரூமு, ஒரு ரூமில் 4 பேரும், ஒரு ரூமில் 3 பேர் ஸ்டே பண்ணுற மாதிரி ஸ்டே பண்ணுறாங்க. ஸோ நைட்டு பார்த்தீங்கன்னா 11 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் செம்ம டயர்டு, போகணுன்னு படுத்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஊட்டி தான் கிளம்பிட்டான். ஸோ ஊட்டியில் இருந்தாலும் வந்தீங்க திருப்பியா ஊட்டி அப்படின்னா, ஊட்டி வழியாக தான். அதாவது ஆக்சுவலாக நேற்று பார்த்தீங்கன்னா கூடலூர் வழியாக முதுமலை ஃபாரஸ்ட் வழியாக ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்தோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மசனகுடி வழியாக ஊட்டி போகலாம். ஏன்னா அந்த ரூட்டு தான் சரியான ரூட்டு. ஸோ அதான் அதில் போகலான்னு பிளான். ஸோ கைஸ், கர்நாடகா பார்டருக்குள்ள வந்து பார்டரை விட்டு வெளியில் வர ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு செக் போஸ்ட்டை தாண்டியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேமராவில் ஃபுல்லாக ஸ்டோரேஜ் ஃபுல்லாகி போச்சு. நின்று இவ்வளோ நேரம் டெலிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நம்ம கைஸ் எல்லாம் முன்னாடி போயிட்டுருக்காங்க. இந்த ரோடு ஓட்டுறதுக்கு அவ்வளோ இல்லாமல் இருக்குங்க கைஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சீசன் டயத்தில் வரணும். வந்தோம்னா அந்த ஏரியா ஃபுல்லாக பச்சை பச்சைன்னு இருக்கும். அந்த மான் நிற்கிது பாருங்க. ஆல்ரெடி அங்கிட்ட 2-3 மான் பார்த்துட்டேன். ஓய் மான் குட்டிகளா, இதான் பாரு. நைட்டு 9 to 6 மணி க்ளோஸ். கர்நாடகா பார்டர் க்ளோசிங் டைம் விசிட்டிங் அகைன். இதோட க்ளோஸ் கைஸ். இதுக்கடுத்து தமிழ்நாடு பார்டர். குரங்கு ஓய், முதுமலை புலிகள் காப்பகம் உங்களை வரவேற்கிறது.
அங்கேயே எரிஞ்சிருந்துச்சு பார்க்கலையா? அங்கே ஃபுல்லாக வெட்டி லைட் லைட்டாக எரிஞ்சிருந்துச்சு, வெட்டி போட்டிருந்தாங்க. இங்கே இப்போ ரீசெண்டாக எரிச்சிருப்பா அவளை. சித்தப்பு நீ என்ன இந்த பக்கம்? டேய் ரோட்ல எப்படி நிக்கிது பாரு. ஆனா நம்ம ஏரியாக்குள்ள வந்து குரங்கு நம்ம குரங்கா மாறிடுச்சே. அங்க ஃபுல்லா சிங்கவால் குரங்கு, இங்க ஃபுல்லா நம்ம நாட்டு குரங்கு. முதுமலை ஃபாரஸ்ட் வெல்கம். இது மசனகுடியா? இதே முதுமலை ப்ரோ. இங்க ரெஸ்டாரண்ட்லாம் இருக்கு பாருங்க. இந்த உதவி ஊட்டி எவ்வளோ, எத்தனை கிலோமீட்டர் பாருங்க? 36 கிலோமீட்டர். அப்ப கம்மி தான் ப்ரோ. நைட்டு வந்தேன்னா வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த உதகை ஊட்டியே 36 கிலோமீட்டர் தான். நான் ஆரம்பிச்சு ஏய் கரடி கரடி எப்படிமே காய்ஸ் மசனகுடியிலேருந்து ஊட்டி போகிற ரோட்டில் வந்துட்டோம். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:30 மணி. ஸோ இங்கேருந்து 28 கிலோமீட்ரு. ஸோ மசனகுடி ரோடு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த ரோடு இதுதான். ஸோ இப்போ சீசன் கிடையாதுனால எல்லாமே காஞ்சி போய் கிடக்கு. நான் கரடி செம்ம பிளேஸு கைஸ். ஸோ கைஸ் நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம ஊட்டியிலேருந்து பைகாரா ஃபால்ஸ் போய் அதுக்கப்புறம் அப்படியே சுற்றி கூடலூர் வழியா முதுமலை ஃபாரஸ்ட் வழியா அப்படியே இறங்கி என்ட்ரி ஆகி மைசூர் போனோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூடலூர்னா போக தேவையில்ல, அப்படியே மசனகுடி வழியா அப்படியே மேலே ஏறுறோம் ஊட்டிக்கு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 28 கிலோமீட்டர். ஆனால் அங்கேருந்து பார்த்தா ரொம்ப லாங் மாதிரி இருந்துச்சு கைஸ் நேற்று. ஸோ கைஸ் பார்க்கும் போதே அவ்வளோ அழகாக இருக்கு இந்த இடம். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சீசன் டயத்தில் கண்டிப்பாக ஒரு நாள் ரீச் பண்ணணும் கைஸ். மலை ஏற ஆரம்பிச்சாச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா சரன்னு செங்குத்தா ஏறுற மாதிரி இருக்கு. ஏன்னா ஊட்டிக்கு இன்னும் 20 கிலோமீட்டர் தான். இது வரைக்கும் கீழே தான் போயிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. டக்குன்னு மலை ஏற ஆகிட்டோம். ஸோ அதனால் இந்த ரோடு ஃபுல்லாமே இனிமேல் இப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கிளைமேட் பார்த்தீங்கன்னா கூலிங் ஆகுது. நமக்கு இந்த ஹில்ஸில் ஏறினாலே கொஞ்சம் காது அடைக்கிற மாதிரி இருக்கும் கைஸ். இடையில அப்புறம் திரும்பி லாக் எடுக்கும், ஓப்பன் ஆகும். அந்த ஃபீல் உங்களுக்குலாம் வருமா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா ஊட்டி போயிட்டு முதல்ல இந்த கோபுர பேட்டரியை பார்க்கணும் கைஸ். கிடச்சிட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷம். தனியாகவும் கிடைக்காது பேட்டரி. அது போக அப்படி கிடைச்சாலுமே காஸ்ட் கூட வரும் கைஸ். என்ன பண்ணுறது தெரியல, கடவுள் தான் கொடுக்கணும். அங்கேருந்து ரூம்லேருந்து நான் வெக்கேட் பண்ணி வந்து ஒரு 55-60 கிலோமீட்டர் வரமா வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு ஆக்சுவலாக கீழே முதுமலை ஃபாரஸ்ட்டில் வந்து வேற பேட்டரி மாற்றுறதுக்கு பழக்கமே காணும். ஸோ இந்த மாதிரி பெண்டு இடத்துல ஃபுல்லாமே ஹார்ன் அடிச்சிருங்க கம்பல்சரி.
36 கொண்ட வீசி வளைவுகள் இருக்கான், 35 போயிருக்கான். சரியான ஏத்த ஏறுது கைஸ். என்ன சித்தப்பு இந்த பக்கம் டக்குன்னு மேல ஏறிடுச்சே. பின்னாடி வந்த தம்பி இந்த வரேன். கைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம கர்நாடகா கார்டன் அப்படிங்கிற பிளேஸ் தான் வந்திருக்கோம். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 10:30 மணி. இந்த காலையில் சாப்பிடவும் இல்லை, எதுவுமே பண்ணவே இல்லை. ஸோ இங்கே வந்தோடனே ஒரு பெரிய ஒரு ஹாப்பி நியூஸ் என்னென்னா, நம்மளோட கேமராவோட பேட்டரி ரூமில் தான் போட்டிருக்கோம். ஸோ எடுத்து வச்சுட்டு அங்கேருந்து அவங்களே கான்டெக்ட் பண்ணாங்க. ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஸோ அங்கே கார்டன் சுற்றி பார்ப்போம். கைஸ் இந்த ஏரியா ஃபுல்லாக பாருங்களேன், அழகாக செதுக்கி வச்சுருக்காங்க. பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்குது கைஸ். இந்த ஏரியா பாருங்கள். இவர் வேலையை ஆரம்பிச்சிட்டாப்ல, வேறு ஒன்றுமே இல்லை. பேசுங்க ப்ரோ, லாக் பண்ணுங்க ப்ரோ. என்ன பேசுறதுன்னு தெரியல. சூப்பராக இருக்குது. ஆமையாக கைஸ் இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே செடி இல்லையே, பெரிய தூண் மாதிரி, அதாவது எப்படி சொல்கிறது, இப்போ சுவர் மாதிரி செதுக்கியிருக்காங்க. பார்க்கும்போது எப்படி இருக்குது பாருங்கள். கைஸ் இந்த ஃப்ரிட்ஜுக்கு தான் மெயினாக வந்தது. ஸோ பார்க்கும் சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே. ஸோ அங்கே தான் போய் அடுத்த வீடியோ எடுக்கிறோம். திருப்பி படியேற வேண்டியதாக இருக்குது. இது மேலே போயின்னா அதில் ஏறி அப்படியே வரணும், வந்து அது வழியே கீழே இறங்கணும், இறங்கி அப்படியே மேலே அது வழியாக போயிடலாம்னு நினைக்கிறேன். கைஸ் பாலத்தோட என்ட்ரன்ஸு ஏரி வந்து செம்ம மூச்சு வாங்குது கைஸ். ஸோ முன்னாடி காமிக்கிறேன். கைஸ் இதில் போகும்போதே சரியான அள்ளு விடுது கைஸ். மாதிரியா கிடுகிடுன்னு வர மாதிரி இருக்குது. கைஸ் ஒரு வழியாக பாலத்தை விட்டு கீழே இறங்கி வந்தாச்சு. ஸோ பாலம் பார்த்தீங்கன்னா மேலே ஏறி வரும்போது கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்படி ஷேக்காக ஆரம்பிச்சிருச்சு கைஸ். ஸோ சரியான அள்ளு விட்டுச்சு. ஸோ இருந்தாலும் ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இது எப்படி இருந்துச்சு இந்த லொக்கேஷன். ஸோ ஊட்டி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த லொக்கேஷனை கண்டிப்பாக பாருங்கள், விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு அல்டிமேட்டான ப்ளேஸு. ஸோ இதுக்கடுத்து நேராக போயிட்டு நம்ம பேட்டரியை போய் வாங்கிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே ஊருக்கு தான் கிளம்பணும் கைஸ். சரி வாங்க அடுத்த மோட்டோவில் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:30 மணி. ஸோ 2:30 மணிக்கெலாம் கீழே அடிவாரம் வந்தாச்சு. ஸோ நம்ம கைஸ் எல்லாருமே வந்துக்கிட்டு இருக்கா, நம்ம தான் ஃபஸ்ட்டாக வந்திருக்கோம். ஸோ இங்கே ஏதாவது ஒரு இளநீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் கைஸ். ஸோ கைஸ் இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நேராக ஊருக்கு தான் வந்தோம். ஸோ ஊருக்கு வரும்போது டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு 11:30 மணி ஆயிடுச்சு கைஸ். ஸோ அதோட வந்து டயர்டில் தூங்கியாச்சு. ஸோ இந்த ஊட்டி விலாக்ஸ் இதோட முடியுது. இதுக்கடுத்து இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் திரும்பி உங்களை சந்திக்கிறேன். ஸோ சேனலுக்கு புதுசான சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டி இருக்குது. நம்ம சேனலுக்கு லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் திரும்பி சந்திக்கிறேன். அதுவரை உங்களை விட உங்கள் வலிமை டாட்டா பை சி கைஸ்.